காய் கொஞ்சம் கலர் ஆகும். நல்ல நல்ல ஈடு ஈடு கிடச்சி. போன தடவை வந்து நான் நல்ல ஈடு எடுத்தேன். அதனால இந்த தடவை இதே யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். இது இப்போ வளர்ச்சி வந்து அதிகமாக தான் இருக்குது. நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த அபிமான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வளர்ச்சி நல்லாவே இருக்குது. நல்ல தூர் கட்டுது. எல்லாத்தையும் விட இது எனக்கு பெட்டராக தான் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் ஆயிரப்பெரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து என் பேர் வந்து குமார். நான் வந்து கொடிவெளி வச்சுருக்கேன். கொடிவெளி வந்து நான் இது வைக்கிறதுக்கு மொதல் வந்து மாட்டோட உரம் செதறிட்டு அப்புறம் ரொட்டேட்டர் போட்டு ஒரு டைம் கட்டி உடைக்கிறதாண்டே கட்டி உடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆளை வச்சு பார் பிடிச்சிட்டு அப்புறமா ஒரு வாரம் கழித்து அப்புறமா தான் நான் உள்ளி வச்சேன். இது வந்து 40 சென்ட் வச்சுருக்கேன். 40 சென்ட். எப்போவுமே பார் பிடிச்ச உடனே உள்ளி வைக்கக்கூடாது. அது வந்து அது ஒரு பார் பிடிச்சி ஒரு 4 நாள் வந்து மண்ணை வந்து ஆற போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளி வச்சோம். இப்போ உள்ளி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15ஆவது நாள் நான் வந்து அபிமான் கொடுத்தேன். இப்போ அபிமான் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்து நல்ல இது இருக்குது. இதுக்கு அடுத்து இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து ஆர்பிஎஸ் கொடுக்கலாம். ஆர்பிஎஸ் கொடுத்தா இன்னும் எனக்கு காய் வந்து கொஞ்சம் பருசாகும். அது எனக்கு ஏன்னா நான் முன்னாடி இதை யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு தெரியும். இந்த டயத்துக்கு இதை கொடுத்தா காய் நல்லா பருக்கும். காய் கொஞ்சம் கலர் ஆகும். நல்ல ஈடு கிடச்சி. போன தடவை வந்து நான் நல்ல ஈடு எடுத்தேன். அதனால இந்த தடவை இதே யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். இது இப்போ வளர்ச்சி வந்து அதிகமாக தான் இருக்குது. நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த அபிமான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வளர்ச்சி நல்லாவே இருக்குது. நல்ல தூர் கட்டுது. எல்லாத்தையும் விட இது எனக்கு பெட்டராக தான் இருக்குது. முதல்ல நான் ஏன்னா போன வருஷமும் நான் யூஸ் பண்ணப்போ தான் எனக்கு இந்த வருஷமும் நான் இதே அப்படியே பின்பற்றிட்டே வரேன்.